ஹலோ மக்களே 2009 நியூயார்க் ஏர்போர்ட்ல இருந்து நார்த் கரோலினாவுக்கு யுஎஸ் ஏர்வேஸ் 1549 அப்படிங்கிற விமானம் போக இருந்தது. ஆனா புறப்பட்ட சில நிமிடங்கள்லயே ஒரு பறவை கூட்டம் விமானத்து மேல மோதினதுல அந்த பிளைட்டோட 2 என்ஜின்களும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. விமானம் ஏறக்குறைய 3000 அடி உயரத்துல இருந்தப்போ இந்த நிகழ்வு நடந்தது. அதுக்கப்புறம் அந்த விமானத்தை ஓட்டிட்டு இருந்த அனுபவம் வாய்ந்த பைலட்டான சல்லன் பெர்கர் உடனே லாகார்டியா அப்படிங்கிற விமான நிலையத்தோட வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்புக்கு அங்க நடந்ததை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் நாங்க இந்த விமானத்தை நியூயார்க்ல இருக்கிற ஹட்சன் நதியில தரையிறக்க முயற்சி செய்யறோம்னு இன்ஃபார்ம் பண்றாரு. அது ரொம்ப ஆபத்தானதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஏன்னா ஹட்சன் ரிவர் அந்த டைம்ல -7 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிரா இருந்துச்சு. ஆனா பைலட்டோட புத்திசாலித்தனத்தால விமானத்தை வெடிக்க விடாம பத்திரமா தண்ணியில இறக்குனாரு. அதுக்கப்புறம் ரெடியா இருந்த படகுகள் மற்றும் கப்பல் மூலமா பிளைட்ல இருந்த 155 பயணிகளுக்கும் எதுவும் ஆகாம பத்திரமா வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பைலட்டோட அற்புதமான செயலை பார்த்து உலகமே அவரை பாராட்டுச்சு. நீங்களும் அவரை பாராட்ட நினைச்சா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.